நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் பிரதமர் மோடி தனியார் பத்திரிகைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியாவில் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் குறித்தும் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் பாஜகவுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கு. தென்னிந்தியாவில் வெற்றி பெற நான் பெரும் முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலை. ஏன்னா தென்னிந்தியாவில் மக்கள் தான் பாஜகவுக்கான இடத்தை உருவாக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. உண்மையில் தென்னிந்தியாவில் எங்கே போனாலும் மக்கள் மத்தியில் எப்போதும் இல்லாத வரவேற்பும் பாசமும் கிடைக்குது. தென்னிந்தியாவில் மக்கள் இதுவரை காங்கிரஸ் அல்லது அந்தந்த மாநில கட்சிகளின் ஆட்சியை மட்டுமே பார்த்துருக்குறாங்க. அந்த கட்சிகள் ஊழல், குடும்ப அரசியல், தவறான நிர்வாகம், பிரிவினைவாதம், வாக்கு வங்கி அரசியல், மிகவும் பிற்படுத்தத்தனமான ஆட்சியை மட்டுமே வழங்கிட்டு வராங்க அப்படின்றத சொல்லிட்டு, அதனால் மக்கள் மாற்றங்கள் வேண்டும்ட்டு எங்களை தான் நேசிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிகளின் இந்திய கலாச்சாரம், பாரம்பரியத்தின் மீதான வெறுப்பையும் பார்த்துருக்குறாங்க. இந்த காரணங்களால் மக்கள் காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளின் ஆட்சியால் சலிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் பாஜகவின் ஆட்சியையும் நமது நலத்திட்டங்கள் அவர்களை சென்றடைவதையும் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதனால் பாஜகவிடம் நம்பிக்கை ஒளியை அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. எங்ககிட்ட ஒரு நம்பகத்தன்மை இருக்கின்றதை மக்கள் பார்த்துட்ருக்கிறதால நாங்கள் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் பெரிய கட்சியாக இருந்த பாஜக இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் தனி பெரும் கட்சியாக உருமாறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. தெற்கில் தேர்தல் முடிவுகள் மூலம் இந்த முறை பல கட்டுக்கதைகள் உடைத்தெறியப்படும். எங்கள் வாக்கு எண்ணிக்கையும் தொகுதி எண்ணிக்கையும் பெரிய அளவில் அதிகரிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதையும் பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக எங்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க, நாங்கள் அவங்கள விரும்புகிறோமோ இல்லையோ எங்களை மக்கள் விரும்புகிறாங்க, அதாவது பிஜேபி அப்படின்றதன் அடிப்படையில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கட்ட தேர்தல், அதில் 2 கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 கட்ட தேர்தல் இருக்குது. ரிசல்ட் வரணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் மோடி அவர்கள் கான்ஃபிடெண்ட்டாக அவருடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மே மாதம் ஃபுல்லாக முடியணும், ஜூன் மாதம் ரிசல்ட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரிசல்ட்டு பிரதமர் அவர்கள் எதிர்பார்த்தபடியே அமைதா, இதில் மாற்றங்கள் ஏதாவது வருதா, மக்கள் மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணலாம் ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு.